டிவிகே சுவாரஸ்யங்கள் எதுவுமே சொல்லவில்லை. இன்னைக்கு வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, பிரம்மாண்டமா விழா நடத்திருக்காங்க. எல்லாம் நடத்திருக்காங்க சார். இது முழுக்க இதுக்காக 234 வேட்பாளர்கள் தேர்வுக்காக நீங்க பல நாள் கண்முழிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. அதாவது இந்த லிஸ்ட்ல புஷியும் திருப்திப்படுத்தணும், ஆதவ அர்ஜுனாவும் திருப்திப்படுத்தணும், செங்கோட்டையனையும் திருப்திப்படுத்தணும். இந்த 3 பேருடைய பட்டியல் தான் இந்த பட்டியல். இந்த 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அத்தனை பேரையும் விஜய்க்கு முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. மாவட்ட செயலர் பேர் கூட தெரியாது. இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டாரு. இன்னைக்கெல்லாம் அதாவது ஸ்டாலின் பேர் பிடிச்சார் பார்த்தீங்களா, அமைதியா மெதுவா. காரணம் இதுக்கே 3 நாள் ரிகர்சல் எடுத்திருப்பார் யார், முதலமைச்சர் ஸ்டாலின். எடப்பாடி போகிற போக்கில் பார்த்துட்டே போனார். ஏன்னா எடப்பாடி 45 மாவட்ட செயலாளர்களை 90 மாவட்ட செயலர் ஆக்குவதற்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் தோண்டி துருவி அவர்களுடைய வரலாறை பூரா எடுத்து தான் அறிவிச்சார். 168 திமுக வேட்பாளர், அதிமுக 168. இந்த வேட்பாளர்களை திமுக அதிமுக 2 பேரும் தான் அரசியல், அதாவது முறையான அரசியல் அறிவின்படி அந்த வேட்பாளர்கள் தகுதியானவர்களா, தன்னோடு பயணிப்பார்களா, செலவு செய்வார்களா. திமுக பற்றி திமுக முதல்ல சொல்லிட்டாங்க. கூட்டணி கட்சி வேட்பாளர் ஒருத்தர் கூட்டணி கட்சிக்காரர் சொன்னார், தேர்தலில் நில்லுங்க, 40 கோடி ரூபாய் தொகுதிக்கு நாங்கள் ஒதுக்கிட்டோம், உங்கள் வேலை தேர்தலில் நிற்பது மட்டும்தான், கையில் விடுங்க காலில் விடுங்க, யாருக்கிட்ட, வாக்காளர்கிட்ட, சரி நாங்கள் பார்த்துக்கிறோம் மீதி. இதுதான் திமுகவுடைய அசைன்மெண்ட். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்பாளர்கள் 2 பெரும், நான் அது பல இடங்களை சொல்லியிருக்கேன், பழம்பெரும் மதங்குண்ட யானைகள். யாரு, திமுக அதிமுக. இவர்களை இந்த முதல் முயற்சியில தேர்தலை சந்திக்கிற நபர்கள் சாதிப்பார்களா, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து வாங்கி கொடுத்தா தான் அவர்கள் அங்க வேட்பாளர்கள்.